ஹலோ காய்ஸ், இது இந்த குழம்பு புளிக்குழம்பு. புளிக்குழம்புனா மீன் குழம்பு கிடையாது, மண் சட்டியில் மீன் குழம்பு வைப்பாங்க. இது வாழைக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகா, தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி, இது ஊரில் சொல்லுவாங்க புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடெலாம் புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், வாழைக்காய் பாருங்கள், வாழைக்காய். இது மீன் குழம்பு மாதிரி வாழைக்காய் குழம்பு வச்சுருக்கோம். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி வெண்டைக்காய், வாழைக்காய் போட்டு குழம்பு வச்சு மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் மண் சட்டியிலையே வைங்க. காரக்குழம்புலாம் வச்சிங்கன்னா மண் சட்டியில் வைங்க. இங்கே பாருங்கள், இவங்க எல்லோரும் சேர்ந்து வாழைக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், வெந்தயம் எல்லாம் சேர்ந்து ஒரு குழம்பாக கொதிக்க போகிறாங்க. ஜாலியாக கொதிக்க போகிறாங்க. இவங்க எல்லாம் கொதித்து அழகாக நல்லா கொதித்து இறங்கி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். இது புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த சென்னையில் காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் ஜாலியாக இப்போ பாருங்கள் கொதிக்க போகிறாங்க. நல்லா கொதித்து நல்லா இங்கே பாருங்கள் கொதிக்க போகிறாங்க. கொதித்து நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து இறக்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் குழம்பே தோற்று போகும், நாட்டு மீன் குழம்பே தோற்று போகும். அந்தளவுக்கு ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் வச்சு சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைம்.